இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல் இருக்கக்கூடிய 8th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். The radius of a sphere increased by 25%. ஸோ ஒரு ஸ்பியர் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் வந்து நார்மலாக இருக்கிறத விட 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போது ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சர்ஃபேஸ் ஏரியாவும் என்னது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேடியஸில் 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு இன் பர்சன்டேஜில் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். இந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரிஜினல் ரேடியஸ்லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியாலையும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். சொல்யூஷன்: இப்படி ஒரு ஸ்பியர் இருக்குன்னா இந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கலாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர், ஓகே, ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் என்னது இஸ் ஈக்குவல் டு ஆர். இதில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ரேடியஸ் எவ்வளவு? 25% என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா ஒரிஜினல் ஆர் இருக்கு இல்லையா, அது கூட 25% ஆஃப் ஆர் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆர் ப்ளஸ் 25/100 இன்ட்டு ஆர். இப்போ இது எப்படி எழுதலாம்? ஆர் ப்ளஸ் 125, 25, 425, 100 into R. So R plus R by 4 இல்லையா? So 4 into R, 4R plus 1R is equal to 5R by 4. Okay, இதுதான் percentage increase of radius of the sphere. Okay, இப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா percentage increased surface area வேணும். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா, நல்லா கவனிங்க, இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு வந்து அது எவ்வளோன்னு தெரியாது. இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை original surface area into 100. Okay, so increased surface area minus original surface area divided by original surface area into 100. இதுதான் இங்கே இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்ன அப்படின்னு தெரியணும். அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². ஈஸி ஒன். ஓகே, ஸோ இதில் ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியானா ஆர்னு போட்டு இதே ஃபார்முலாவை எழுதிடலாம். பட் இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இன்க்ரீஸ்டு ரேஷியோ எவ்வளவு? 5r/4 இல்லையா? இந்த ரேடியஸை போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். 4π 5r/4 the whole square minus 4πr² divided by 4πr² into 100. ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்க 4π நான் வெளில எடுத்துக்கிறேன். ஸோ 5² அப்படிங்கும்போது 25r² by 16 minus r² by 4πr² into 100. ஸோ 4π கேன்சல். இது எப்படி மாத்திரம்னு பாருங்கள். 25r² minus 16r² by r² into 100. 16 கீழே வரும் இல்லையா, அந்த 16 நம்ம இங்கே போட்டுக்க போகிறோம். ஸோ 9r² by 16r² into 100. ஸோ r² கேன்சல். ஸோ 9/16 into 100 தான் இருக்குது. இதை பர்சன்டேஜில் எப்படி எழுதலான்னு பாருங்கள். 4 4s are 16, 8 2s are 16, 5 2s are 10, 0, 4 2s are 8, 25 2s are, so 9 into 25/4, 225/4. இதை எப்படி டிவைட் பண்ணலாம்? 5 4s are 20,
25, 6 4s are 24, 10, 2 4s are 8. இதுதான் percentage increased in surface area. ஸோ ஒரிஜினல் ஏரியாவை விட எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 56.25%. ஓகேவா? ஸோ எப்படி செய்கிறோன்னு தெரியுது இல்லையா? இதுதான் தெரியணும் கான்செப்ட். 4πr² தான் பொதுவாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா. இது ஒரிஜினலாக இல்லை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கும்போது அந்த ஆறுக்கு பதிலாக நம்ம இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணி ரேடியஸ் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 5r/4 சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.